வரவே சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா கிட்ட ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்க பக்கத்துல படுக்கட்டுமான்னு சொல்லிட்டு, ஆனா சிவா வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றதுனால உடனே சிந்து சிவாவுக்கு தெரியாம பக்கத்துல படுக்கிறாங்க. எதிர்ச்சியா சிவா திரும்பி பார்க்கறாங்க. சிந்து இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு சிந்து, எதுக்காக இங்க படுத்த, நான் தான் உன்னை வேண்டான்னு நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. டாக்டர், நான் தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், அதனாலதான் கண்ணை திறந்து பார்த்தா ஏதேதோ கண்ணுக்கு தெரியுது, என்ன சிந்து பேய் கண்ணுக்கு தெரிஞ்சதான்னு சொல்லிட்டு சிவா கிண்டல் பண்றாங்க. டாக்டரே, ஒரே ஒரு முறை டாக்டர் இங்க படுத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி, ஆனா தள்ளி பட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல பில்லோவை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சத்யராஜ் வெயிட் பண்றாங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பைரவி எல்லாருக்கும் முன்னாடி வராங்க. என்ன பைரவி, என்ன மிஸ் பண்ண மாட்டியா, உன்னால நான் போய் எதுக்கு மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பைரவி வராங்க. இப்ப சிந்து ஒவ்வொரு திங்ஸா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து, என்ன சிந்து, இங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. டாக்டரே, நான் உன்னை விட்டு போறது நினைச்சு வருத்தமெல்லாம் இல்லையா, வருத்தம் இருக்கு, ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும், வா போகலாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இப்ப அன்னபூரணி, நீங்க கொஞ்ச நாள் ஆனாலும் இப்ப எங்களை விட்டு பிரிய போறத நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூரணி அவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிந்து அத்தை, நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க, நான் வேணும்னா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சத்யராஜ் என் பொண்ணுங்களை நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டா அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லாத அளவுக்கு இங்க இருக்காங்க, நிஜமாவே நீங்க வேற லெவல் மன்னட சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப சிவா சிந்துவை நினைச்சு வருத்தப்படல, ஆனா சிந்து மட்டும் சிவாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஆறுமுகத்துக்கு பைரவி போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ரொம்பவே ஃபீலிங்ல நம்ம சிவா ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சிந்து, என் ஸ்டெட்டஸ்கோப் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, ஆமால அவ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளின்னு சொல்லிட்டு சிவா சிந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. யாருக்கோ கை ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னீங்களே, யாருக்கு டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா நம்ம சிந்து தான். சிந்து சிவாவை பார்க்கணுன்றதுக்காக கை ஃப்ராக்சர்ன்னு போய் சொல்லி சிவாவோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சிந்து, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் மாம்பழம் பறிக்க மரத்துல ஏறினா அப்ப கை தவறி கீழே விழுந்துட்டேன் டாக்டர். சிந்து, நீ என்ன சின்ன குழந்தையா, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கை ஃப்ராக்சர் வேற அதிகமா இருக்கு சிந்து நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, காட்டு போட சொல்லியிருக்கேன், நீ போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம சிந்து, நான் டாக்டரை பாக்குறதுக்காக தான் போய் சொன்னேன், என் கையெல்லாம் ஃப்ராக்சர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்ச சிவா சிந்துவை தப்பா நினைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.